வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கிற வேர்வை சிந்தி ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சோம், ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஏதாவது வாக்கிங் போகணும், ஏதாவது நம்மளோட உடம்புல இருக்க வேர்வையை வெளியில் தள்ளிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு நம்மளோட உடம்பு ஆரோக்கிய நிலையிலிருந்து கண்டினியூவாக கொண்டு போகலாம். நம்மளோட இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிடணும்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஆரோக்கியத்தை இழந்துட்டாங்கன்னா கிடைக்காது. அது கரெக்டு. இப்போ இது நீங்கள் சொல்கிறது வந்து தற்காலிகமாக உங்கள் உடம்புல இருக்க வியாதியை தள்ளி போடுற மாதிரியான ஒரு வைத்திய முறை தானே? ஆமாம் ஆமாம். நான் நிரந்தரமாக இந்த விஷபூமியவே மாற்றணும், ஒரு இயற்கை விவசாயம் எங்கேயாவது தலைச்சு இன்னமும் இயற்கை விவசாயத்தை நம்பி இங்கே ஊரில் இருந்தாங்களா, இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் மாறுவீங்களா? ஒருவேளை வசதி வாய்ப்புகள் எல்லாம் வரும்போதும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பெரிய பிரபலமானதுக்கப்புறமும் நம்மளுவர் அதை தானே சொல்லிக்கிட்டு இருந்தார், இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் சொல்கிறார் இல்லையா? இப்போ இவ்வளோ இயற்கை விவசாயம் வேணும்னும் போது இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்க முடியாததற்கான காரணம் என்ன?